சேவு செட்டியாருக்கு செங்கமலம்னு ஒரு மனைவி இருந்தா. அவங்களுக்கு நரியன்னு ஒரு மகன் இருந்தான். நரியனுக்கு 9 வயசா இருக்கும்போது அவங்க அப்பா சேவு செட்டியார் திடீர்னு இறந்து போயிட்டாரு. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுங்கிறத சொல்றது தான் இந்த சிறுகதை. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திரு நா. பிச்சுமூர்த்தி அவர்கள் எழுதிய காவல் என்ற சிறுகதையத்தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்ப வாங்க கதை ஆரம்பிக்கலாம். சேவு செட்டியார் திடீர்னு இறந்து போயிருக்க கூடாது. ஆனா ஓரணா காசு கொடுத்து வாங்குற பலூனே பட்டுன்னு உடையும் போது காசு கொடுத்து வாங்காத பலூன் உடையக்கூடாதுன்னு யாரால கட்டளை போட முடியும்? சேவு செட்டி இருந்தப்போ செங்கமலத்துக்கு சந்தோஷம் ஒண்ணும் பொங்கி வழிஞ்சுகிட்டு இருக்கல. கண்ணுல விழுந்த தூசிய போல சதா வாழ்வு உறுத்திக்கிட்டே தான் இருந்தது. செங்கமலம் கொஞ்சம் அசடு, சேவு செட்டி லேசான போக்கிரி. தினமும் ஊர்வம்ப ஏதாவது கிளறி விடாம வரமாட்டான். அவனை கண்டா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பயம்தான். அவன் போனதுல செங்கமலத்துக்கு வேதனை கொஞ்சம் குறைஞ்சதுனாலும் வாழ்வு பெரிய மலைய போல முன்னால் நின்னுச்சு. கண்ணுல விழுந்த மணலை எடுத்துடலாம், ஆனா மலையை எப்படி தாண்டறது? புருஷன் கடனை வச்சுட்டு போகல, ஆனா 9 வயசுள்ள நரியனை வச்சுட்டு போயிட்டான். பொழப்புக்குன்னு ஒண்ணும் வைக்கல. ஒரு ஓடு போட்ட சின்ன வீட்டை வச்சிருந்தான். பெரிய வீடா இருந்தாலாவது அது சோறு போடும். அதுவும் இல்ல. பின்னால என்ன செய்யறது? அதனாலதான் மலையை எப்படி தாண்டறதுன்னு தெரியாம செங்கமலம் புரண்டு புரண்டு அழுதுகிட்டு இருந்தா. கணவன் இறந்த 17வது நாள் நரியன் அழுகைய வலுக்கட்டாயமா ஓய வச்சுட்டான். அவனோட அப்பா சேவு செட்டி சொந்தமா செக்கு வச்சிருந்தான். வெளிய போன நரியன் இன்னொரு செக்குக்காரனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு இருந்த செக்க வித்துடலாமான்னு தாயார்கிட்ட நரியன் கேட்டான். தகப்பன போல ரொம்ப தீர்மானமா அவன் காரியம் செய்திருந்தத பார்க்க செங்கமலத்துக்கு வியப்பா இருந்தது. அத்தோட மனசுல ஒரு ஆறுதலும் ஏற்பட்டது. எந்த யோசனையும் தெரியாம தடுமாறிக்கிட்டு இருந்த செங்கமலத்துக்கு 4 பணம் கிடைக்கிறதுக்கு சின்ன பையன் தெளிவோட வழி செய்துட்டானே அப்படிங்கிற சந்தோஷமும் ஏற்பட்டது. சின்ன மகனும் அவளும் சேர்ந்து செக்க வச்சுக்கிட்டு தொழில் நடத்தி வெற்றி காண முடியுமா? அதனால 3 நாளைக்குள்ள செக்கையும் மாட்டையும் செங்கமலம் வித்துட்டா. கைக்கு பணம் வந்த பிறகு செங்கமலத்துக்கு ஒரு புது குழப்பம் ஏற்பட்டது. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு வாழ்நாள் முழுசையும் ஓட்டிட முடியுமா? பணம் தீந்து போயிட்டா என்ன செய்யறது? அதுக்கும் நரியனைய யோசனை கேட்க முடியும். அவன் இருந்த செக்க இல்லாம போகிறதுக்கு வழி சொல்லிட்டான். அவளும் ஏமாந்து போய் அதை வித்துட்டா. இனிமே இல்லாம இருக்கிறத கொண்டு வர்றதுக்கு வழி சொல்ல அவனுக்கு என்ன தெரியும்? கையில பணம் இருந்த வரைக்கும் செங்கமலம் யோசிச்சுக்கிட்டே இருந்தா. சேவு செட்டி செத்து போன 7வது மாசம் நரியன் ஒரு வேலையை தேடிக்கிட்டு வந்தான். அந்த வேலை அவனுக்கு இல்ல, அவனுடைய அம்மாவுக்கு. சாப்பாடும் கொடுத்து 9 ரூபாய் பணமும் கொடுக்கறதா ஒரு கிளப்பு கடைக்காரர் சொல்றாருன்னு அவன் தாயார்கிட்ட வந்து சொன்னான். அந்த வேலை வேணும் வேண்டான்னு சொல்லக்கூடிய நிலைமையில செங்கமலம் அப்ப இல்லாததால மறுக்காம சரின்னு சொல்லிட்டா. அப்பனை போல மகனும் இருப்பான் போல இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டா அவ. அடுத்த நாள் காலையில இருந்து கிளப்பு கடையில வேலைக்கு போக தலைப்பட்டா. காலையில 5:30 மணிக்கு எழுந்தா. நரியன் தூங்கிக்கிட்டு இருக்கானே, அவனை எப்படி எழுப்புறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவனும் எழுந்து உட்கார்ந்தான். அம்மா, போலாமா வேலைக்கு அப்படின்னு அவன் கேட்டான். அத கேட்டதும் அவளுக்கே வியப்பு தாங்க முடியல. நரியன் பொழைச்சிருவான் அப்படிங்கிற எண்ணம் அவளுக்குள்ள வந்தது. 2 பேருமா கிளப்பு கடைக்கு போய் சேர்ந்தாங்க. தொட்டியில தண்ணீர் கட்டுறது, பாத்திரங்களை தேய்ச்சு கழுவுறது, எச்சில் இலைகளை தொட்டியில போடுறது, கிளப்பு கடையை கூட்டுறது, இதெல்லாம் தான் அவளுடைய முக்கியமான வேலை. ரொம்ப பழக்கப்பட்டவ மாதிரி செங்கமலம் வேலைகளை செய்துகிட்டு இருந்தா. காலையில 8 மணி இருக்கும். கொல்லக்கிணத்து பக்கத்துல அவ ஏதோ வேலை செய்துகிட்டு இருந்தா. கிளப்பு பையன் ஒருத்தன் அவளுக்கு 4 இட்லியும் காப்பியும் கொண்டு வந்து கொடுத்தான். இது எனக்கும் அவனுக்குமா அப்படின்னு கேட்டா செங்கமலம்.
தெரியாதுன்னு சொல்லிட்டு பையன் உள்ள போயிட்டான். அம்மா, இது உனக்கு தான். உன்ன தானே அவங்க வேலைக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எப்படி குடுப்பாங்க? அப்படின்னா நரியன். அவனோட செய்கையிலயும் பேச்சிலயும் ஒரு உறுதி இருந்தது. அந்த உறுதி அவளுடைய மனசுல தச்சுக்கிட்டே இருந்தது. 11 மணிக்கு மேல பெரிய பாத்திரங்கள தேய்க்கிற வேலை, மளிகை சாமான்கள புடைக்கிற வேலை, கொழிக்கிற வேலை, கல்லு பொறுக்குற வேலை, மசாலா அரைக்கிற வேலை, இப்படி ஏதேதோ வேலை செய்து ஓஞ்சப்போ, மத்தியானம் 1 மணி ஆயிருச்சு. 1:30 மணிக்கு பழைய பையன் சாப்பாடு போட வந்தான். செங்கமலம் 2 இலைய எடுத்து போட்டுக்கிட்டா. பையன் விறைக்க விறைக்க அவள பார்த்தான். "போடுறத 2 இலையிலயும் நிரவி போட்டுட்டு போய்யா" அப்படின்னு அவ சொன்னதும், அவன் ஊமக்கோட்டான போல முழிச்சுக்கிட்டே காரியத்தை நிறைவேத்திட்டு போனான். சாப்பாட்டுக்கு பிறகு கொஞ்ச நேரம் ஓய்வு. வீட்டுக்கு போயிட்டு திரும்புவோன்னு அவளுக்கு தோணல. வீட்டுல போய் பார்க்க வேண்டிய வேலை எதுவாவது இருந்தா தானே வீட்டுக்கு போக கால் இழுக்கும். அவ இலக்கட்டுகளையும் கறிகாய்களையும் வச்சிருக்கிற அறையில போய் உடம்ப நீட்டிக்கிட்டு படுத்தா. நரியன் பக்கத்துல படுத்து பார்த்தான். அவனுக்கு தூக்கம் வரல. எழுந்து போய் காவல் நாய போல அம்மாவுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துகிட்டு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்து அதை கோலியாக்கி விளையாடிக்கிட்டு இருந்தான். பிறகு 3 மணில இருந்து 8 மணி வரைக்கும் வேலை. அதுக்கு மேல மத்தியானத்தை போலவே சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு அவங்க 2 பேரும் வீட்டுக்கு திரும்பினாங்க. அன்னையில இருந்து இதுவே தான் மாமூலா இருந்தது. வேலை முறையில முக்கியமான மாற்றம் எதுவுமே இல்ல. 9வது நாள் காலையில கிணத்தங்கரையில செங்கமலம் பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்தா. நரிய நாரத்த மரத்துல இருந்து தொங்குன ஒரு மஞ்சள் சிட்டுக்குருவியோட கூட்ட நின்னு பாத்துக்கிட்டு இருந்தான். குறிஞ்ச தலை நிமிராம அவனுடைய அம்மா பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்ததால முதலாளி கொல்லைப்பக்கம் வந்து வெந்நீர் அறைக்கு ஓரமா நின்னத கவனிக்கவே இல்ல. பாம்பு இருந்தா மாட்டுக்கு வாசனை தெரியும்னு சொல்லுவாங்களே, அத போல நரியன் மட்டும் இத கவனிச்சுட்டான். அதுக்கு பிறகு மஞ்சள் சிட்டுக்குருவியோட கூட்டு பக்கத்த கவனிச்சுக்கிட்டு இருந்த அவன் முதலாளி மேல கவனத்த திருப்புனான். முதலாளி அந்த இடத்துல நின்னுகிட்டு இருந்தாரே ஒழிய வேற எதுவும் செய்யல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் உள்ள போயிட்டாரு. தன்னையும் அறியாம நரியனுடைய மனசு உஷாராயிருச்சு. ஆனாலும் தான் தாயார்கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை கூட அவன் சொல்லல. மறுநாளும் அவனுடைய அம்மா வழக்கம் போல பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்தா. அதே மஞ்சள் சிட்டுக்குருவி கூட்டு பக்கத்துல நரியன் நின்னுகிட்டு இருந்தான். ஆனா அன்னைக்கு அவன் பார்வை எல்லாம் கொல்லைப்புறத்து வாசல்லையே இருந்தது. எதையோ தேடுற மாதிரி முதலாளி கொல்லை பக்கத்துக்கு வந்தாரு. இன்னைக்கு முதலாளி வந்தத செங்கமலம் சட்டுன்னு பாத்துட்டா. விருட்டுன்னு ஆடகலைய எழுந்திருச்சு நின்னா. முதலாளி எதையுமே கவனிக்காதது போல எதையோ பேச ஆரம்பிச்சாரு. நரியன் இருந்த இடத்த விட்டு அம்மாவுக்கு அருகில வந்து நின்னுக்கிட்டான். என்ன, சாப்பாடெல்லாம் வேலைக்கு வருதா அப்படின்னு கேட்டாரு முதலாளி. செங்கமலம் வாய் திறந்து பேசாம கிடைக்குதுங்கிறதுக்கு அறிகுறியா தலைய ஆட்டினா. வேலை எப்படி இருக்கு? உனக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பழக்கம் இருக்காதே அப்படின்னு கேட்டாரு முதலாளி. வயிறு இருக்குல்ல, எதுவும் பழகி போகும் அப்படின்னு மெதுவா சொன்னா செங்கமலம். அது வாஸ்தவம்தான். வேற என்ன, இந்த வேலை செய்யற பயல்க அப்படின்னு என்னவோ சொல்ல வந்தாரு முதலாளி. அதுக்குள்ள செங்கமலம் குறுக்கிட்டா. கபடு சூதில்லாம திருட்டு பொருட்டு இல்லாம வேலை செய்யறாங்க ஐயா, சும்மா சொல்லலாமா அப்படின்னா. ஆமா, மறந்து போயிட்டேன். இந்த நரியனுக்கு ஏதாவது குடுக்கறாங்களா அப்படின்னு கேட்டாரு முதலாளி. எங்க அம்மாவுக்கு குடுக்கறதே எனக்கும் போதுங்க அப்படின்னா நரியன். முதலாளி நரியன் பக்கம் திரும்பவே இல்ல. செங்கமலத்தை உத்து பார்த்துட்டு வேற ஒண்ணும் சொல்லாம உள்ள போயிட்டாரு. அவர் போனதும், ஏண்டா ஐயா என்ன கேட்டா நீ குறுக்க மாட்டை விட்டு ஓட்டுறா போல பேசுறியே, அவர் என்ன நினைச்சுக்குவாரு அப்படின்னா செங்கமலம் நரியனை பார்த்து. நடக்கிறத யார் சொன்னா என்ன அப்படின்னு கேட்டான் நரியன். உங்க அப்பாவை மாதிரி ஏதாவது வம்புல இழுத்து வச்சிட போற அப்படின்னா செங்கமலம். நீ பயப்படாதம்மா அப்படின்னு அம்மாவுக்கு தைரியம் சொன்னான் நரியன். செங்கமலத்துக்கு அப்போதான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. நரியன் எப்பவும் தான் கூடவே இருக்கானே தவிர வேற எங்கேயும் போறதே இல்லையே. அவன் பேசுற வார்த்தைகளும் ரொம்ப துடியா இருக்கு. முதலாளிய இன்னொரு சமயத்துல ஏதாவது சொல்லிட்டா பொழைப்புக்கு ஏதாவது வம்பு வந்துருமோன்னு பயப்பட்டா அவ.
மகன்கிட்ட மெதுவா பேசுனா. "ஏன்டா நரியா, நீ என்ன எனக்கு இடுப்பு பிடிக்கிறியா? இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கிறியே எதுக்கு? சின்ன புள்ளையா அங்க இங்க விளையாட போறதில்ல?" அப்படின்னா. அத கேட்ட நரியன், "இனிமே தாம்மா போகணும். எல்லாமே புதுசுல்ல" அப்படின்னு பெரிய அறிவாளிய போல பதில் சொன்னான். அடுத்த நாளும் வழக்கம் போல நரியன் தாயார் கூட போனான். நாரத்த மரத்துக்கு கீழ ஒரு சின்ன பள்ளத்த தோண்டி முந்திரி கொட்டைகள வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தான். செங்கமலம் பாத்திரங்கள தொடச்சு வச்சுக்கிட்டு இருந்தா. வழக்கம் போல 8 மணிக்கு செங்கமலத்துக்கு ஹோட்டல் பையன் காலை உணவு கொண்டு வந்தான். ஆனா வழக்கத்துக்கு விரோதமா நரியனுக்கு வேற தனியா சாப்பாடு கொண்டு வந்திருந்தான். "இவனுக்கா?" அப்படின்னு வியப்போட கேட்டா செங்கமலம். ஆமான்னு சொன்னான் ஹோட்டல் பையன். "யாரு குடுக்க சொன்னாங்க?" அப்படின்னு மெதுவா கேட்டா செங்கமலம். "முதலாளி தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள போயிட்டான். முதலாளியோடைய கருணைய செங்கமலத்தால மனசுக்குள்ள பாராட்டாம இருக்க முடியல. ஆனா நரியன், முதலாளி எதுக்காக இந்த காரியத்த செய்தாரு? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இட்லிய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். செங்கமலமோ முதலாளிய வாழ்த்திக்கிட்டே தின்னுகிட்டு இருந்தா. அப்போ ஹோட்டல்ல இலை நறுக்கிற மலையாளி அங்க வந்து சேர்ந்தான். கிளப் கடைக்கு வேலைக்கு வந்த 2, 3 நாட்களுக்குள்ளேயே யார் யார் அங்க வேலை செய்றாங்கங்கிறது இவங்களுக்கு அத்துப்படி ஆயிருச்சு. சிலர் கூட பேசி கூட பழக்கமாயிருச்சு. இளந இருக்கிற மலையாளி கையில இருந்த பேனா கத்திய குழாய் அடியில தேய்ச்சு அலம்பிட்டு திரும்பினான். செங்கமலமும் நரியனும் உட்கார்ந்து சிற்றுண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த இடத்த தாண்டி கத்தியில இருந்த தண்ணீரை போக்குறதுக்காக கைய ஆட்டி ஒரு தரம் உதறினா அவன். நரியனுடைய தாயார் மேல 4, 5 துளி தண்ணீர் தெளிச்சுது. ஆனா ஒண்ணு கூட நரியன் மேல விழல. ஏதோ தவறுதலா விழுந்திருக்குன்னு தான் 2 பேரும் முதல்ல நினைச்சாங்க. 2வது தடவையும் செங்கமலத்து மேல தான் துளிகள் விழுந்தது. உடனே அவ, "பார்த்து தண்ணிய உதர்றதில்ல, மேலெல்லாம் விழுதே" அப்படின்னா. "உன் உடம்பு மழையா நனைஞ்சு போச்சாக்கும். உள்ள போய் துண்டு எடுத்து கொண்டாந்து தரட்டா?" அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு அவன் உள்ள போயிட்டான். அந்த மலையாளி செய்ததோ, பேசுனதோ நரியனுக்கு புடிக்கல. அவன் விஷமத்துக்காகத்தான் அப்படி செய்தான்னு நரியனுடைய மனசு சொல்லுச்சு. ஆனா அவனுடைய தாயாருக்கு கோபமே வரலையே. அது ஏன்? தான் மேல தண்ணீர் தெளிச்சிருந்தா கட்டாயம் அவன் சண்டைக்கு போயிருப்பான். ஆனா அம்மா ஏன் சண்டை போடல அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் அவன். இப்படி ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கும்போதே உள்ள இருந்து அஞ்சான் வந்தான். அந்த கிளப் கடையில அஞ்சானுக்கு இன்ன வேலைதான்னு கிடையாது. அவன் அந்த கிளப்ல எப்பவுமே இருப்பான். எல்லா இடத்துலயும் இருப்பான். தலைமுடிய ஒரு பக்கம் சாய்ச்சு முடி போட்டிருப்பான். பெரிய பாத்திரங்களை தேய்ச்ச களைப்புல செங்கமுல உட்கார்ந்து வெத்தல போட்டுக்கிட்டு இருந்தா. கொட்டை பாக்குல ஆணி அடிச்சு நரியன் பம்பரம் செய்துகிட்டு இருந்தான். "என்ன செங்கமலம், குஷியா வெத்தல போட்டுக்கிட்டு இருக்கியே?" அப்படின்னு அஞ்சான் ஆரம்பிச்சான். அவன் தான் கூட தான் பேச வந்திருக்கான்னு அவன் நினைக்கல. "சும்மாதான்" அப்படின்னு பதில் சொன்னான். "அது சரி, குடியிருக்க உங்க வீட்ல ஒரு ரூம் காலி இருக்குன்னு சொன்னாங்களே?" அப்படின்னு அஞ்சான் செங்கமலத்தோட முகத்தை பார்த்து கேட்டான். "யார் சொன்னாங்க?" அப்படின்னு கேட்டா செங்கமலம். "யாரோ சொன்னாங்க" அப்படின்னு பதில் சொன்னான் அவன். "ஆமா, ரூம் யாருக்கு?" அப்படின்னு கேட்டா செங்கமலம். "எனக்கு தான். எட்டாத தூரத்துல இருந்து இங்க வந்து போக கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சான் அவன். "இல்ல, எங்க வீட்ல இடம் இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சிரிச்சா. "யாரோ சொன்னாங்க, அதான் கேட்டேன். நீ ஒண்ணும் தப்பா நினைச்சுக்கிடாத" அப்படின்னு கண்ண சிமிட்டினான் அவன். அந்த கண் சிமிட்டலுக்கு என்ன பொருள்னு செங்கமலத்துக்கு தெரியாதுன்னு சொல்லிட முடியாது. ஆனா அவ மறுபடி சிரிச்சாளே ஒழிய வேற பதில் எதுவும் சொல்லல. அஞ்சான் செங்கமலத்தை விட்டுட்டு நரியன் பக்கம் திரும்பினான். "ஏண்டா பயலே, கோழி குஞ்ச போல ஆயாவையே சுத்திக்கிட்டு திரியிறியே, ரோட்ல போய் பசங்களோட பம்பரம் கிம்பரம் விளையாடுறது இல்லையா?" அப்படின்னு கேட்டான். நரியன் அவனை வெறிச்சு பார்த்தானே ஒழிய பதில் சொல்லல. "நானே சொல்லி பார்த்துட்டேன், ஆனாலும் இவன் வெளியவே போறதில்ல" அப்படின்னு செங்கமலம் குறுக்கிட்டு சொன்னான். "சின்ன பயதானே" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சான் அரைச்சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே உள்ள போயிட்டான். அன்னைக்கு மத்தியானம் செங்கமலம் வழக்கம் போல இலக்கட்டு வச்சிருந்த அறையில சாப்பாட்டுக்கு பிறகு கண்ணயர்ந்தா. நரியனுக்கு என்ன தோணுச்சோ என்னவோ கிளப்ப விட்டு வெளியே கிளம்புனான்.
அவன் கிளம்பி போனப்போ முதலாளி பெட்டி அடியில உட்கார்ந்திருந்தாரு. நரியனுக்கு அப்ப எதுவுமே மனசுல தோணல. கால் போன வழியே போனதுல கொஞ்ச நேரத்துல குளத்தங்கரைக்கு பக்கத்துல போயிட்டான். அது நல்ல உச்சி பொழுது. குளம் வெயில்ல தவிச்சுக்கிட்டு இருந்தது. கரையோரத்துல இருந்த மரங்களும் செடிகளும் சோர்ந்து போய் இருந்தது. நரியன் குளத்தை சுத்தி வந்தான். குளத்துக்கான காவல்காரனை காணல. குளத்துல மூலைக்கு ஒருத்தரா தூண்டில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. காவல்காரன் இல்லாட்டா எத்தனை பேர் மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் நரியன். அவங்களையெல்லாம் பார்த்ததும் ஏனோ அவனுக்கு தாயாருடைய நினைப்பு வந்தது. வழக்கமா அவ தூங்கும்போது பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறவன் இப்ப சொல்லிக்காமலே வெளியே வந்துட்டான். குளத்து காவல்காரன் செஞ்ச காரியத்தை தானும் செய்துட்டதா தோணுச்சு அவனுக்கு. இந்த ஞாபகம் வந்ததும் அவன் உடனே கிளப்பு கடைக்கு ஓடி போனான். இலக்கட்டுகள் இருந்த அறையில அவனுடைய அம்மா இன்னமும் தூங்கிக்கிட்டு இருந்தா. அந்த அறைக்குள்ள முதலாளி இலக்கட்டுகளை பரிசோதனை பண்ணி அழுகுனதையும் கிழிஞ்சதையும் ஒதுக்கிக்கிட்டு இருந்தாரு. நரியன் திரும்பி வந்ததை பார்த்ததும் திடுக்கிட்ட மாதிரி கை வேலைய ஒரு நிமிஷம் நிப்பாட்டிட்டு, எங்கடா வெயில்ல சுத்திட்டு வர்ற அப்படின்னு கேட்டாரு அவரு. அவர் கேட்ட கேள்வி ஏன்டா திரும்பி வந்த அப்படின்னு கேக்குற மாதிரி இருந்தது. தாயார் தூங்கிக்கிட்டு இருந்த அறையில முதலாளி இலக்கட்டுகளை பரிசோதிக்க வந்தது நரியனுடைய மனசுல கோபத்தையும் வெறுப்பையும் தூண்டுச்சு. அவன் பதில் சொல்லல. ஏன்டா கேக்குறேன் பதில் சொல்லாம நிக்கிற அப்படின்னாரு முதலாளி. நரியன் அமைதியா பதில் சொன்னான். சும்மா குளத்தங்கர பக்கம் போனேன். அங்க காவல்காரன் இல்ல. ஆளுக்கு ஒரு பக்கமா தூண்டில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதத்தான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். நரியனுடைய பதில் முதலாளிக்கு சுருக்குன்னு தச்சுது. அவசர அவசரமா இலக்கட்டுகளை கட்டி வச்சுட்டு அறைய விட்டு வெளியே போனாரு அவரு. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அம்மா செங்கமலம் தூங்கி எழுந்தா. நல்ல தூக்கம் போல இருக்கு அப்படின்னு கேட்டான் நரியன். காலையில இருந்து வேலை செய்யறது, சோறு தின்னதும் தலை அசத்துது. அப்படியே நல்லா தூங்கிட்டேன் அப்படின்னா அவ. நான் இப்போ குளத்தங்கர பக்கம் போயிருந்தேன். அங்க குளத்துல காவல்காரன் இல்ல. ஆளுக்கு ஒரு பக்கமா தூண்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. குளத்து தண்ணி சின்ன சின்ன அலையா சிரிச்சு அலம்பிக்கிட்டு இருந்தது. அத வேடிக்கை பார்த்துட்டு வரேன். ஆமா, முதலாளி இங்க வந்து இலக்கட்டை எல்லாம் சரிப்படுத்திக்கிட்டு இருந்தாரே, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான் நரியன். அரைக்கா வந்தாரு? நான் தான் தூங்கி போயிட்டேனே அப்படின்னு செங்கமலம் உதட்ட கடிச்சுக்கிட்டா. ஆமா, இங்க தான் வந்தாரு. அதனால தான் இங்கெல்லாம் தூங்க கூடாதுன்னு சொல்றேன். இனிமே சீக்கிரமே சோறு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தா என்னவா அப்படின்னு கேட்டான் நரியன். போனா திரும்பி வர நேரம் ஆயிரும் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னப்போ அது நரியனுக்கு சரியான பதிலா படல. இருந்தாலும் அம்மா கூட தர்க்கம் பண்ண ஆரம்பிக்கல அவன். மனசுக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணிக்கிட்டான். எக்காரணம் கொண்டும் அம்மா இருக்கிற இடத்த விட்டு போகக்கூடாது அப்படின்னு முடிவு செய்துக்கிட்டான். ஆனா கிளப்பு கடையில இருந்தவங்க மட்டும் நரியனை ஒரு ஆளாவே மதிக்கல. சின்ன பையன்னு நினைச்சுக்கிட்டு அவன் இருந்தா கூட ஏதோ சாக்கு வச்சுக்கிட்டு செங்கமலத்துக்கிட்ட பேசினாங்க. செங்கமலம் எல்லார்கிட்டயும் சின்ன சிரிப்பும் பெரிய சிரிப்புமா எதிர்பேச்சு பேசினான். நரியனுக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்ல. குளத்துக்கு காவல்காரன் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கட்டும், பிறகு தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் அவன். இப்படியே சில நாட்கள் போன பிறகு நரியன் ஒரு மாறுதலை கவனிச்சான். மலையாளி அஞ்சான் முதலியவங்க இப்போ அவங்க அம்மா செங்கமலத்து கூட பேச முயற்சி பண்றதில்ல. அது நரியனுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஆனா அதை விட பெரிய ஆச்சரியம் ஒண்ணு அன்னைக்கு ராத்திரி காத்துக்கிட்டு இருந்தது. ராத்திரி கிளப்பு வேலையெல்லாம் முடிஞ்சு சாப்பிட்ட பிறகு செங்கமலமும் நரியனும் வீட்டுக்கு திரும்பினாங்க. வழக்கம் போல கால் கைய கழுவிக்கிட்டு செங்கமலம் முற்றத்தோட ஓரத்துல சிம்னி விளக்க ஏத்தி வச்சுட்டு வந்து உட்கார்ந்துகிட்டா. தன் இடுப்புல இருந்த 2, 3 பொட்டலங்களை பிரிச்சு கீழே வச்சு நரியனை பார்த்து, இந்தா சாப்பிடு அப்படின்னு சொன்னான். அத பார்த்ததும் நரியனுக்கு பிரமிப்பா இருந்தது. இது ஏதும்மா, வாங்கினியா அப்படின்னு கேட்டா. இல்லையே, முதலாளி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா அவங்க அம்மா. எதுக்காக கொடுத்தாரு அப்படின்னு கேட்டான் நரியன். மிச்ச சொச்சம் இருந்தா கிளப்பு கடைகள்ல வேலைக்காரிக்கு கொடுக்கறது தான் வழக்கம் அப்படின்னா அவங்க அம்மா. ஆமா, இதை எப்ப கொடுத்தாரு அப்படின்னு கேட்டான் நரியன்.
உடல் அசந்து வீட்டுக்கு வந்திருந்த அவளுக்கு நரியன் நச்சு நச்சுன்னு கேள்வி கேட்கறது பிடிக்கல. எப்ப கொடுத்தாரு? உன்கிட்ட காட்டின பிறகுதான் கொடுக்கணுமா என்ன? தின்னுன்னா திம்பியா அப்படின்னு அதட்டினா அவ. அம்மா சொன்னதுக்காக கொஞ்சம் எடுத்து வாயில போட்டுக்கிட்டான் நரியன். பிறகு தூக்கம் வருதுன்னு அந்த இடத்திலேயே குப்புற படுத்துக்கிட்டான். அப்போதான் செங்கமலத்துக்கு முதலா மகன்கிட்ட, அந்த சின்ன பையன்கிட்ட பயம் வந்தது. தவறுதல் ஒண்ணும் இல்லாதப்போவே இவன் என்னென்னவோ பேசுறானே, இவனோட வாய் துடுக்கு எங்க போய் நிக்குமோன்னு பயந்தா அவ. மறுநாள் கிளப்பு கடைக்கு போயிட்டு திரும்பும்போது நரியன் ரொம்ப எச்சரிக்கையா இருந்தான். கிளப்பை விட்டு வெளியே போகும்போது முதலாளி தாயார்கிட்ட பொட்டலம் கொடுத்தத பார்த்தான். பார்த்ததும் அவன் சும்மா இருக்கல. இது என்னத்துக்குங்க? கொசுரா அப்படின்னு கேட்டான். உனக்கு தாண்டா, வீட்ல போய் சாப்பிடு அப்படின்னாரு முதலாளி. மேல நரிய எதுவும் பேச முடியாதபடி செங்கமலம் நடைய கட்டிட்டா. நரியனும் மனசுக்குள்ள ஏதோ நினைச்சுக்கிட்டே கிளம்பிட்டான். அதுக்கு பிறகும் நாள் தவறாம வீட்டுக்கு பொட்டலங்கள் வந்துகிட்டு இருந்தது. நரியன் சில நாள் பட்சணம் சாப்பிடுவான், சில நாள் சாப்பிட மறுத்துருவான். அவன் சில நாள் சாப்பிட்டப்பவும் செங்கமலத்துக்கு நரியன் மேல இருந்த பயம் நீங்கல. 15 நாளைக்கு பிறகு வழக்கம் போல செங்கமலமும் நரியனும் வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருந்தாங்க. முதலாளி கொஞ்ச தூரம் பின்னால வந்துகிட்டு இருந்தாரு. இத அவங்க 2 பேரும் பார்த்தாங்க. வழக்கமா இந்த வழியில முதலாளி வீட்டுக்கு போறதில்ல. ஆனா அவர் பின்னால வந்துகிட்டு இருக்காரே, எதுக்குன்னு யோசிச்சான் நரியன். அம்மாவ பார்த்து முதலாளி வர்றாரே அப்படின்னு கேட்டான். அவர் எங்க போறாரோ தெரியல அப்படின்னா செங்கமலம். அதுக்கு பிறகு செங்கமலம் வீட்டுக்கு வந்து சிம்னி விளக்க ஏத்திக்கிட்டு முற்றத்தோட ஓரத்துல உட்கார்ந்தா. நரியனும் பக்கத்துல உட்கார்ந்திருந்தான். முதலாளி திடீர்னு வீட்டுக்குள்ள நுழைஞ்சாரு. செங்கமலத்துக்கு அத பார்த்ததும் திகைப்பா இருந்தது. நரியனுக்கு குப்புன்னு உடல்ல சூடு ஏற்பட்டது. என்னங்க அப்படின்னு கேட்டா செங்கமலம். ஒண்ணுமில்ல, என்னோட பிறந்த நாளைக்கு 4 பசங்களுக்கு சட்டை துணி வாங்கி கொடுக்கறது வழக்கம். 3 பேருக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேன். இந்தா இது நரியனுக்கு வச்சுக்கோ அப்படின்னு ஒரு காகித பொட்டலத்தை அவிழ்த்து உள்ள இருந்து ஒரு டிராயரையும் சட்டையையும் செங்கமலத்துக்கிட்ட நீட்டினாரு அவரு. அத பார்த்ததும் செங்கமலத்துடைய முகம் மலர்ந்தது. ஆனா பேச்சுல மட்டும் இதெல்லாம் என்னத்துக்குங்க அப்படின்னு சம்பிரதாயமா சொல்லிட்டு கைகளை நீட்டி வாங்கிக்கிட்டா. அத பிரிச்சு பார்க்காம இந்தா அப்படின்னு நரியன் கிட்ட கொடுத்தா. நரியனும் தயங்காம வாங்கிக்கிட்டான். ஆனா அடுத்த நிமிஷம் அவன் செய்தத யாருமே எதிர்பார்க்கல. வாங்கின அந்த துணிகளை சுருட்டி முதலாளியுடைய காலடியில விசிறி எறிஞ்சான் அவன். அத பார்த்ததும் முதலாளிக்கு முகம் தொங்கி போயிருச்சு. வெறும் தருதல பய அப்படின்னு சொன்னாரு அவரு. இவனும் இவங்க அப்பாவை போல எதுனாச்சும் நல்ல இடத்துல இருந்து பொல்லாப்ப கொண்டாந்துருவானோன்னு நினைச்சேன். சரியா போயிருச்சு. சின்ன பைய, மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க அப்படின்னு முதலாளிய பார்த்து சொன்னா செங்கமலம். முதலாளி தலைய தொங்க போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. செங்கமலம் நரியன் கூட பேசவே இல்ல. பாய போட்டுக்கிட்டு தூங்கிட்டா. மறுநாள் காலையில வழக்கம் போல கிளப்பு கடைக்கு வேலை செய்ய கிளம்புற நேரம். நரியனும் அப்பவே எழுந்துட்டான். அம்மா அப்படின்னு கூப்பிட்டான் அவன். ஏண்டா அப்படின்னு எரிஞ்சு விழுந்தா அவ. இனிமே இந்த வேலை வேண்டாம். காவல்காரன் இல்லாத குளம்னு நினைக்கிறாங்க. அம்மா வரமாட்டான்னு நான் போய் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டே நரியன் வீட்டை விட்டு கிளம்பிட்டான். செங்கமலம் திகைச்சு போய் உட்கார்ந்திருந்தா. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி தான் சின்ன பையனா இருந்தாலும் புத்திசாலி பையங்கிறத நரியன் நிரூபிச்சுட்டான். கதை முடிவடைந்தது. இந்த கதை 1960ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கு. இந்த கதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.